ஒருவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் ரட்சிக்கப்பட்டு அவன் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறான். இந்த தேவ ஆலயமாய் மாறும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியாகிய புறா, அந்த ஆவியானவர் நம்மில் வந்து வாசம் செய்கிறார். அவர் நம்மில் வாசம் செய்யும் பொழுது 9 வரங்களை அவரிடத்திலிருந்து வெளிப்படுத்தி அவர் பிதாவை மகிமைப்படுத்துவார். உலகத்துக்கு தேவன் உண்மையுள்ளவர் என்று நிரூபிப்பார். அதுக்கு தேவை வரங்கள். இந்த வரங்கள் நமக்கு எவ்வளவு இருந்தாலும், எவ்வளவு வல்லமையா இருந்தாலும், அத்தனை வரங்களும் அன்பினால் செய்யப்பட வேண்டும். அதுதான் 1 கொரிந்தியர் 13 சொல்றான், நான் தீர்க்கதரிசன பாஷையை பேசினாலும் அந்நிய பாஷை பேசினாலும், தீர்க்கதரிசன வரத்தை உடையவனா இருந்தாலும், மலைகளை பேக்கத்தக்கதான விசுவாசம் இருந்தாலும் அன்பு, நீங்க அத்தனை வரங்களால் நிரப்பப்படுவீர்கள். எல்லா வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வரங்கள் கிடைக்கும். நான் வரத்தினால் நிரப்பப்படுவேன். நான் வரங்களால் நிரம்புவேன். அன்பினால் இந்த சேவையை செய்வேன். தேவ வரம் எனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. நான் வரங்களால் நிரப்பப்படுவேன். ஆமென்.